பட்டணத்துல ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள், டே ராஜேஷ், உன் படிப்பு இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போகுதில்ல. அப்புறம் நீ என்ன பண்ணலான்னு இருக்க? என்னவோப்பா, இன்னும் எதுவும் முடிவு பண்ணல. நான் மேல் படிப்பு படிக்கலான்னு நினைக்கிறேன். ஆனா என் நண்பர்கள் எல்லாருமே வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதான் நானும் வேலைக்கு போலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா இருங்க. எதுக்கு காலையிலேயே அவன்கிட்ட இவ்வளவு கேள்விகளை கேக்குறீங்க? இங்க பாருப்பா ராஜேஷ், உனக்கு என்ன பண்ண தோணுதோ அது பண்ணு. அவங்க இவங்கள பார்த்து உன் முடிவை நீ மாத்திக்காத. ஆமாண்டா, என்னோட எண்ணமோ அதுதான். உனக்கு எது சரின்னு படுதோ அதையே செய். எப்படியும் உனக்கு 10 நாள் லீவு தானே. நம்ம ஊருக்கு போலாமா? அங்க பார்க்க எல்லாமே அழகா இருக்கும். உனக்கும் நம்ம கிராமம் ரொம்ப பிடிக்கும். எப்போவோ சின்ன வயசுல போனதுப்பா. படிப்பு படிப்புன்னு சொல்லி ஊருக்கு போறதையே விட்டுட்டோம். இப்ப கிராமம் எவ்வளவு மாறி இருக்கோ. எந்த மாற்றமும் இருக்காதுடா. ஏன்னா அந்த ஊருக்கு பெரிய வரலாறே இருக்கு. சாதாரணமா மனுஷங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு ஊரை உருவாக்குவாங்க. ஆனா நம்ம ஊரு பழமை வாய்ந்தது. ராமாயணம் மகாபாரதம் இருந்த காலத்திலேயே நம்ம ஊர் இருந்திருக்குடா. அதுக்கு சாட்சி நம்ம ஊரு தான். அந்த ஊரு மட்டும் மாறி இருந்தா இந்நேரம் அதுதான் பெரிய நகரமா இருந்திருக்கணும். ஆனா அந்த ஊருக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாட்டை மீறினா அவங்க அந்த ஊரை விட்டு வெளியில வந்து தான் ஆகணும். ஆனா அந்த ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் கட்டுப்பாடு படி தான் நடந்துக்கணும். நீங்க சொல்லும்போது கேட்க நல்லாதான்ப்பா இருக்கு. ஆனா நம்மளால அங்க போய் தங்க முடியுமா? ஏன்டா முடியாது? வாழ்க்கையை வாழ்றதுக்காக நம்ம இங்க வந்தாலும் அதுதான் நம்ம ஊரு. ஒரு தடவை அங்க போய் பார்த்தா தானே பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறது தெரியும். சரிம்மா, இப்படியெல்லாம் சொல்லி ஊருக்கு போனோங்கிற ஆசையை அதிகமாக்கிட்டீங்க. வாங்க போலாம். அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அவங்க அப்பா அம்மா 2 பேரு கூடவும் சேர்ந்து அவங்க அப்பா அம்மாவோட கிராமத்துக்கு அவன் கிளம்புனான். அது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கிராமம். பட்டணத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்துச்சு. என்னப்பா இது, வண்டியை இங்கே நிறுத்திட்டாங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாரையும் காணோம். அப்பனா ஊருக்கு நடந்து தான் போகணுமா? ஆமாப்பா, நம்ம ஊருக்குள்ள எந்த வண்டியும் வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, வெளி உலகத்துக்கு நம்ம ஊரு தெரியாதபடி ஜனங்க ஊரை பாதுகாத்து வச்சிருக்காங்க. நாம இந்த ஊரை சேர்ந்தவங்கங்கிறதால தான் நமக்கு உள்ள போக அனுமதி இருக்கு. அப்படி அந்த கிராமத்துக்குள்ளார அவங்க நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த கிராமத்தை பார்த்த ராஜேஷ்க்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. அவங்க நேரா அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனாங்க. ஏன்பா ராஜேஷ், எப்படிப்பா இருக்க? எத்தனை நாளாச்சுப்பா உன்னை பார்த்து. தாத்தா, பாட்டி, நல்லா இருக்கீங்களா? 2 பேரும் ஏன் எப்போ கூப்பிட்டாலும் ஊருக்கு வர மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல? எங்களுக்கு என்னப்பா, உன்னை விட நாங்க தான் பலமா இருக்கோம். அம்மாடி உஷா, எப்படிம்மா இருக்க? உங்க அப்பா அம்மாவை போய் பார்க்கல போல. டேய் ராஜேஷ், போய் உங்க தாத்தா பாட்டிய பார்த்துட்டு வாடா. டேய் சூர்யா, நீயும் போ. உன் மாமனார் மாமியார் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வா. அதுக்குள்ள நான் உங்களுக்கு ஏதாவது இங்க சமைச்சு வைக்கிறேன். சரிங்க அத்தை. அப்படியே ராஜேஷ் அவங்க அம்மாவோட அப்பா அம்மா 2 பேரையுமே போய் பார்த்து, அப்படியே அவங்களுடைய தாய்மாமா வீட்டுக்கு போய் அவங்களையும் பார்த்து, அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா ராஜேஷ் மட்டும் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ஊரை சுத்தி பார்க்க போயிட்டான். அப்படி ரொம்ப நேரம் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்த ராஜேஷ் அவங்க அப்பா கிட்ட இப்படி சொன்னான். என்னப்பா இது, இவ்வளோ அழகான ஊரை விட்டுட்டு நாம ஏன் பட்டணத்துக்கு போனோம்? இங்க நிறைய ஆசிரமம் இருக்கு. அங்க வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு கற்றுக் கொடுக்குறாங்க. புராண கதைகளெல்லாம் சொல்றாங்க. இங்க இருக்கிற வயசானவங்களும் ரொம்ப பலமா இருக்காங்கப்பா. பின்ன நம்ம ஊரை பத்தி என்ன நினைச்ச? இங்க கரண்ட் வசதி கூட இல்ல. ஆனாலும் எல்லாரும் இருக்காங்க. தங்க திங்க தூங்குறதுக்குன்னு யாரையும் நம்பாம அவங்க தேவைகளை அவங்களே பார்த்துப்பாங்க. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பொய் பேசக்கூட வராது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே குளிச்சு முடிச்சு சாமியை கும்பிட்டு கொஞ்ச நேரத்துல சூரியன் வந்த உடனே அவங்க வேலையெல்லாம் ஆரம்பிப்பாங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு சூரியன் அஸ்தமனமானதும் தூங்கிடுவாங்க. அவங்க அப்பா அப்படி சொன்னது கேட்டு ராஜேஷ் ரொம்பவும் அமைதியா இருந்துட்டான். சில நாட்கள் வரைக்கும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டு
கிட்டத்தட்ட 10 நாள் அங்கிருந்து தங்கிட்டு அவங்க மறுபடியும் பட்டணத்துக்கு கிளம்புனாங்க. பட்டணத்துக்கு வந்து கல்லூரிக்கு போனாலும் சரி, ராஜேஷோட எண்ணங்கள் எல்லாமே கிராமத்து மேலதான் இருந்துச்சு. மேல் படிப்பு, வேலை இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஊருக்கு போய் விவசாயம் செஞ்சு அங்கேயே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. டே ராஜேஷ், என்னடா லீவு முடிஞ்சு கல்லூரிக்கு வந்த நாள்ல இருந்து பார்க்கறேன். எதையோ நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கியே. சுரேஷ் அப்படி கேட்டப்போ ராஜேஷ் லீவெல்லாம் எப்படி போச்சுங்கிறத சொன்னான். அப்போதான் அவன் அவனுடைய கிராமத்தை பத்தியும் அவன்கிட்ட சொன்னான். அந்த ஊரு என்னை அங்கேயே கட்டி போட்டுருச்சுடா. உன்ன மாதிரி வேலை, என்ன மாதிரி மேல் படிப்பு எல்லாமே வீண்னு தோணுது. எனக்கு என்னமோ அங்கே போய் வாழ்றதே சந்தோஷமா இருக்கும்னு தோணுது. நீ சொல்கிறத கேட்டா எனக்கும் அந்த ஊருக்கு வரணும் போல இருக்கு. உனக்கு அந்த ஊரில் சொத்து சுகம் இருக்கு, சொந்த பந்தம் இருக்காங்க. அப்பா அம்மாவும் உன்னோட விருப்பப்படியே இருக்க சொல்லிட்டாங்க. நீ எதுக்காகடா இங்கே இருக்கணும்? அப்படி இல்லடா, ஏதோ ரகசியம் இருக்கான். அதனால தான் அப்பா அங்கே இருக்க விடாம இங்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. நேரம் வரும்போது எனக்கே அந்த ரகசியம் என்னன்னு தெரிய வருமா. அந்த ரகசியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு நான் போக முடியுமா. ஓ, இதுதான் விஷயமா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அங்கேயே போய் இருந்துக்கோ. என்னால் வர முடியாது. என்னை தான் உள்ள விட மாட்டாங்கல்ல. முடிஞ்சா என்னை ஒரு தடவை கூட்டிக்கிட்டு போடா. நான் தான் சொன்னேன்லடா, எங்கள் ஊர் கட்டுப்பாடு அது. வெளியாட்கள் யாரையுமே ஊருக்குள்ள வரவிட மாட்டாங்கடா. ராஜேஷ் அப்படி சொன்னது கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்ட சுரேஷ் அவன் சொன்னதை வச்சு அந்த கிராமம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஓவியமா வரைஞ்சான். அதை பார்த்து அவங்க அப்பா சந்தோஷப்பட்டு அந்த ஓவியத்தை ஒரு பத்திரிகைக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. அதை பார்த்த ராகவையா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சுரேஷ பார்க்கறதுக்கு வந்தாரு. இந்த ஓவியத்தை நல்லா வரைஞ்சிருக்கியே. நடுவில் கிணறு, சுத்தி மலை, ஒரு எல்லையோட நின்று போன கரண்ட்டு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இது என் நண்பனோட சொந்த ஊருங்க. அவன் சொன்னதை கேட்டு நான் கற்பனை பண்ணி வரைஞ்சேன். என்னது, உன்னோட நண்பனா? யார் அவன்? எங்க இருப்பான்? நீங்க எதுக்கு இதை கேட்குறீங்க? அப்படி ராகவையா கொஞ்சம் கோவமா கேட்ட உடனே சுரேஷ் எந்த ஒரு பதிலும் கொடுக்காம அங்கிருந்து கல்லூரிக்கு கிளம்பிட்டான். அப்போ சுரேஷ் போற வழியிலேயே ராகவையாவும் அவன் படிக்கிற கல்லூரிக்கு வந்தாங்க. சுரேஷ் நடந்தத ராஜேஷ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்பதான் ராகவையாவுக்கு ராஜேஷ பத்தி எல்லாம் தெரிய வந்துச்சு. அப்போ திடீர்னு வந்த ராகவையோட ஆட்கள் ராஜேஷ அங்கிருந்து தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. கண்ணு திறந்து பார்க்கும்போது ராஜேஷ் அவனை சுத்தி ஏதோ மந்திர பூஜைகள் நடக்கிறத கவனிச்சான். யார் நீங்க? என்னை எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன பூஜை இது? ஏன் என்னை கட்டி போட்டிருக்கீங்க? எத்தனை நாளைக்கு அப்புறம் கிடைச்சிருக்கடா. 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை உன் ஊரில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு உங்கள் ஊருக்காரங்க கூட சம்மந்தம் வச்சு உன்னை நான் தூக்கிக்கிட்டு வந்தா நீ என்னன்னா என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. உங்கள் குலதெய்வம் வந்து உன்னை காப்பாத்திடுச்சு. உங்கள் ஊர் பூசாரி அவர் உயிரை பணையம் வச்சு உன்னை காப்பாத்தினாரு. நீ அங்கேயே இருந்தா நான் தூக்கிக்கிட்டு போயிடுவேனோன்னு உன் அப்பா உன்னை பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாரு. ஆனால் உலகம் ரொம்ப சின்னதுடா. நீ கடைசியா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. இப்போ உன் குலதெய்வம் எப்படி உன்னை காப்பாத்துதுன்னு பார்க்கலாம். இந்த பூஜையை யாராலையும் தடுக்க முடியாது. ஓ, அதுக்கு தான் என் அப்பா என்னை பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாரா? என்னை ஏன் பூஜையில் உட்கார வச்சிருக்கீங்க? என்னை என்ன பண்ண போறீங்க? உங்கள் ஊர் ஒன்றும் சாதாரண ஊர் கிடையாதுடா. நிறைய பழமை வாய்ந்த விஷயங்களுக்கு சாட்சியே உங்கள் ஊர் தான். அந்த ஊரில் பிறந்த அதிர்ஷ்ட ஜாதகக்காரங்கள்லையே உன்னுடைய ஜாதகம்தான் சிறப்பாக இருக்கு. உன்னை நான் பலி கொடுத்தா இந்த உலகத்தையே ஆள்ற அளவுக்கு எனக்கு சக்தி கிடைக்கும். இந்த காலத்தில் கூட உன்ன மாதிரி நம்பிக்கை இருக்கிற ஆளுங்களால தான் நம்ம நாடு உருப்படவே இல்லை. முதல்ல என்னை இங்கிருந்து வெளியில் போக விடுங்க. அப்படி ராஜேஷ் அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதேதோ முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த கிராமத்தை சேர்ந்த சில பேர் வந்தாங்க. அதுல பூசாரியும் இருந்தாரு. அப்படியே பட்டணத்தை சேர்ந்த போலீஸ் ஆபீசர்களும் வந்து ராகவையாவையும் அவனுடைய கூட்டத்தையும் அரெஸ்ட் பண்ணாங்க. பூசாரி ஐயா, ரொம்ப நன்றி. ஆனா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நாளாவே நம்ம குலதெய்வம் என் கனவுல வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுப்பா. போலீஸ்காரங்க கிட்ட சொன்னா அவங்க நம்பல. ஆனா கடைசியில என் பேச்சை நம்பி என் கூட அவங்க வந்தாங்க. அதனால தான் நீ தப்பிச்சிருக்க. உன் ஜாதகத்துல இருந்த கெட்ட நேரம் எல்லாமே இப்ப போயிடுச்சுப்பா. இனி நீ சந்தோஷமா இருக்கலாம். அந்த நிகழ்வுக்கு அப்புறமா ராஜேஷோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மறுபடியும் அந்த கிராமத்துக்கே வந்துட்டாங்க.
அங்கேயே அவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.